Please subscribe Sadhguru Sai Creations. சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும், ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு க்ரானிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். சொரியாசிஸ் இருக்கலாம், எக்ஸிமா இருக்குது, லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனைகளோ, குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் முகத்தில் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரியோ இல்லை அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் வந்த மாதிரி இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதற்கான மெடிசன்ஸ் எடுத்தேன், அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த சமயத்தில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும், ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு க்ரானிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். சொரியாசிஸ் இருக்கலாம், எக்ஸிமா இருக்குது, லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனைகளோ, இதனோட பார்த்தோம்னா இந்த விட்டமின் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய டோட் ஸ்கின், இது நிறைய பேருக்கு இருக்கும். டோட் ஸ்கின் அப்படின்னா அந்த தவளைச்சொறி அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக டாட்ஸ் ஸ்கின்ல முக்கியமாக இந்த முழங்கால் பகுதிகளெலாம் இந்த மாதிரி ரஃப்பாக ஸ்கின் மாறிடும், என்னன்னே தெரியலன்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் முகத்தில் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரியோ இல்லை அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் வந்த மாதிரி இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாமே நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போது இதற்கான மெடிசன்ஸ் எடுத்தேன், அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த சமயத்தில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சித்த மருத்துவத்தில் தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி ஒரு காயகற்ப மூலிகை இதை பல மருந்துகளில் சேர்த்து நம்ம செய்யக்கூடியது தான். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன், இதை இந்த மூலிகையை நிறைய மருந்துகளில் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது ஒரு மூலிகை இருக்குன்னா அதை பல வகையான மருந்துகளாக தான் செய்யறது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த சிவனார் வேம்பை சூரணமாக பயன்படுத்தலாம். சூரணம் அப்படின்னா நம்ம பொடி அப்படின்னு சொல்கிறோம். சூரணமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக கஷாயம், குடிநீராக பயன்படுத்தலாம். காயக்கற்ப மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். காயக்கற்ப மருந்து அப்படின்னு சொல்லும்போது டெய்லி இது கற்ப முறைப்படி சாப்பிடும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தைல வகையாகவும் பயன்படுத்தலாம். இந்த தைல வகைகள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா குழித்தைலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் இதை இன்டர்னலாக உள்ளுக்கும் பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாகவும் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. சருமத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களை குணமாக்குவதற்கு இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் நமக்கு பயன்படுது. இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்கிறது பேர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மையும் காயகற்பமாக பயன்படுத்தக்கூடியதும் வேம்போட மனமும் இந்த வேர் பகுதியில் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இதற்கு வேம்புக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் இந்த மூலிகைக்கும் இருக்கிறதுனால சிவனார் வேம்பு அப்படின்னு சொன்னாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் இண்டிகோஃபெரா ஆஸ்பிளண்டாய்ட்ஸ். ஸோ இந்த மூலிகை பார்க்கும்போதே நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தரையோடு படர்ந்து ஒரு குறுஞ்செடி மாதிரி வளர்ந்துட்டுருக்கும். இந்த முழு தாவரமே அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். இந்த சிவனார் வேம்பு பொடி கடைகளில் இருக்கும். இதை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த சிவனார் வேம்பு பொடி மட்டும் வாங்கி அதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த சிவனார் வேம்பு பொடியை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அதிகமாக டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குனாலும், முகத்தில் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை, இதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு சிவனார் வேம்பு பயன்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை. தைராய்டு அப்படின்னு சொல்லும்போது
கழுத்து பகுதியில் நிறைய பேருக்கு ஒரு வீக்கம் இருக்கும். தைராய்டு கிளாண்டில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் சரியாகிறதுக்கும் நம்ம சிவனார் வேம்பை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப நாளாக ஆஸ்மா, வீசிங் இருக்குது, நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடலில் ஸ்டாமினா ரொம்ப குறைவு, இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு சிவனார் வேம்பு பயன்படுது. இந்த சிவனார் வேம்பு பொடி இருக்கு இல்லைங்களா, இந்த சிவனார் வேம்பு பொடியை நம்ம சில மூலிகைகளோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த சிவனார் வேம்பு பயன்படுது. இந்த சிவனார் வேம்பு பொடியோட நம்ம கருஞ்சீரகம் பொடி இதில் சேர்க்க போகிறோம். ஓமம், வசம்பு, அதிமதுரம், அக்ரஹாரம் இந்த மூலிகைகள் எல்லாமே சிவனார் வேம்பு பொடியோட சேர்க்கணும். எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, சிவனார் வேம்பு பொடி வந்து நம்ம ஒரு 200 கிராம் வச்சுட்ருக்கோன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் 20 கிராம் அளவுக்கு சேர்த்து இந்த பொடியை நம்ம பயன்படுத்தணும். இந்த சூரணத்தை, சிவனார் வேம்பு சூரணத்தை நம்ம பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தும் போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள், டைஜஷன் அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாகும். நான் சொன்ன மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு, வீசிங் இருக்குது, இல்லை ஆஸ்மா இருக்குது, நாட்பட்ட நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகள் எல்லாமே மறையிறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் செல்கள் இருக்குது உடலில். பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு சிவனார் வேம்பு சூரணம் பயன்படுது. நான் சொன்ன இந்த சூரணத்தை பயன்படுத்தும் போது ஹெரிடிட்டியாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து காலை இரவு 2 வேளையும் நெய் அல்லது தேனோட கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். 5 கிராம் அளவுக்கு சாப்பிடும்போது நம்ம உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுவே எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த சூரணத்தையுமே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த தைல வகை அப்படின்னு சொன்னேன், சிவனார் வேம்பு குழி தைலம். இந்த தைலத்தை நம்ம உள்ளுக்கு தினமுமே வந்து பார்த்தோம்னா பனை வெல்லமும், அந்த பனை வெல்லத்தில் கொஞ்சமாக ஒரு 10 துளி அளவுக்கு இதை விட்டு நம்ம சாப்பிடணும். ஸோ பனை வெல்லத்தில் ஒரு 10 துளி அளவுக்கு இதை சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பனை வெல்லத்தோட ஒரு 10 துளி அளவுக்கு இந்த சிவனார் வேம்பு குழி தைலம் ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சருமம் தொடர்பான பிரச்சனைகள் மிக விரைவில் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த சிவனார் வேம்பு குழி தைலம் அப்படின்ற மருந்து இந்த முழு சமூலமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதனோட ஏலரிசி அப்படின்னு சொல்கிறோம், ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளும் இதனோட சேர்க்குறோம். வாலுலுவை அரிசி அப்படின்னு சொல்கிறோம், அந்த மூலிகையும் இதனோட சேர்த்து குழி தைலம் அப்படின்னு சொன்னால் ஒரு பானைக்குள்ளே போட்டு மண்ணுக்கு அடியில் புதைச்சு அதை தைலமாக எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். இந்த தைலம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் கொஞ்சம் நேரம் டைம் வந்து ரொம்பவே ஆகும். ஸோ அந்த மாதிரி சேகரித்த இந்த தைலத்தை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பயன்படுத்தும் பொழுது, எக்ஸ்டர்னலாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு, அந்த எக்ஸிமாலாம் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணும்போது நல்லா சீக்கிரமாகவே நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றது நல்லா தெரியும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இதை காயக்கற்ப முறைப்படி சிவனார் வேம்பு கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவனார் வேம்பு கற்பம் அப்படின்னு சொல்கிறது, இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை தேனில் கலந்து 48 நாட்கள் காலையில் உணவுக்கு முன் தினமும் ஒரு வேளை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஏன்னா போகர் சித்தர் சொன்ன பல மூலிகைகளில், காயக்கற்ப முறைகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு முறை. ஸோ தொடர்ந்து 48 நாட்கள் இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பல பிணிகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். உடல் வந்து வேம்பு மாதிரி கற்பமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் இதனோட பொருள். ஸோ சிவனார் வேம்பு மூலிகை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை. இதனோட நம்ம வந்து பெருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலகரை பருப்பும் சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம். அது வந்து மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட்டுக்கோங்க. தனியாக சாப்பிடணுன்னா நான் சொல்கிற இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நாட்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் சிவனார் வேம்பு. அதை பற்றி இந்த பதிவில் முழுசாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.